திண்டிவனம் ரயில் நிலையத்தில் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் ஏற முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் ரயிலுக்கு அடியில் சிக்கினர். இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சையத். சையத், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். இவர் மேஸ்திரி மற்றும் இவரின் மகள் கோமதி, மருமகன் மணிகண்டன், 7 மாத கைக்குழந்தை கிருத்திகா, அவரது உறவினர்கள் சங்கீதா, காயத்ரி ஆகிய 5 பேரும் தெல்லார் கிராமத்திலிருந்து பேருந்து மூலியமாக திண்டிவனத்திற்கு வந்து திண்டிவனத்திலிருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்வதற்காக திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் பிளாட்பார்மில் ஏற முயன்றனர். அப்பொழுது திடீரென ரயில் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் 7 மாத கைக்குழந்தை கிருத்திகா, கோமதி, மணிகண்டன் ஆகியோர் ட்ரெயினில் ஏற முயன்ற போது திடீரென கால் வழிக்கு ட்ரெயினுக்கு அடியில் மாட்டிக்கொண்டனர். உடனடியாக ட்ரெயினில் இருந்த பயணிகள் அபாய சங்கிலி இழுத்து ரயிலை நிறுத்தினர். இதில் 7 மாத கைக்குழந்தை கிருத்திகா, மணிகண்டன், கோமதி, சங்கர் ஆகியோர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அங்கிருந்து பொதுமக்கள் அனுப்பி வைத்தனர். இது குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் ஆத்திரமான பயணிகள் சென்னையிலிருந்து அதிக பயணிகள் இறங்குவதால் ட்ரெயினில் நிற்கும் நேரத்தில் கூடுதலாக நேரத்தை ஒதுக்குமாறு பயணிகள், இன்ஜின் டிரைவர் மற்றும் அதிகாரிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்செந்தூர் விரைவு வண்டி 15 நிமிடத்திற்கு அங்கேயே நிறுத்தப்பட்டு 15 நிமிடம் தாமதமாக அங்கிருந்து கிளம்பியது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.